ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சண்டே சமையல் தான் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜில் எக்ஸாம் முடிச்சுட்டு ரீசெண்டாக தான் வந்திருந்தானுங்க. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். எப்போதும் சாப்பிட தானே போகிறோம், இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசம் ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு சமைக்கலான்னு பிளான் போட்டோம். நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னா பிரியாணி தான் சமைக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். பசங்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தோம். கழுவுறதுக்கு இடம் இல்லாமல் கடைசியில் தெரு பைப்பில் இருந்து கழுவிட்டு இருந்தோம். பாருங்க மக்களே, நம்ம பசங்க பிரியாணி செய்கிறதுக்கு சட்டி கழுவிட்டு இருக்காங்க. வீட்டில் பாத்திரம் ஒரு நாள் கழுவிட மாட்டாங்க, கணக்கு மட்டும் சட்டி கழுவுறாங்க. நான்லாம் வீட்டில் பாத்திரம் வைக்கிறதே பெருசு. நீ வீடியோ எடுக்கிறது எப்படி? கடை கல்லட்டும் அவ்வளோ பெரிய ஆளாகி கத்தி வாங்கிட்டு வந்து புது கத்தியாவே கழுவுறானோ பார்த்துக்கொள்ளுங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாருங்க, இதான் பிரியாணி சட்டி. பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் 2 பேர் அடுப்பை ரெடி பண்ண, 2 பேர் காய்கறி வெட்ட, 4-5 பேர் விறகு எடுக்க போயிட்டோம். போட் பார்த்து இருக்கிறான் பாருங்க. இழு வர மாட்டேங்குதுல, அதான் பார்த்துடு. வெளியே வந்துரு. சூப்பர், கொண்டா இப்படி போடு. 2 கம்பு கிடச்சிருக்கு. ஒரு கம்பு இருந்தால் அடித்து உடச்சி எடுக்கிறது தெளிவாக இருக்கு. பார்த்து போடு. மங்களகரமா தீயிலேருந்து ஆரம்பிக்கிறோம், புகையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன லேம்பு ஓரமாவே எல்லாம் அதுக்கு மேல தூக்கி வச்சிரு. அந்த இதுக்கு மேல மண்ணு வெட்டுறாம சின்ன பாசல் வாய்ப்பில்லை ராஜா. வெட்டு, நீ தான் தைரியமான ஆச்சு. வெட்டு உனக்கு செய்ய தெரியுமா ராகேஷ்? மது மூஞ்சில விழுந்துட்டா அவனுக்கு. இல்ல எங்க போடுற, கீழே கொட்டிடாது. மஞ்சள் கொஞ்சம் பிரியாணி என்ன நிலைமையில இருக்க போகுதுன்னு தான் தெரியல. மாமே தண்ணிக்கிற ஓரமாயி மாமே, மண்ணு விழுந்துடாம. ஃப்ரீ ஃபயர் அமௌண்ட் மாதிரிலாம் போடுறான். அவர் போடுற ஸ்டைல பாருங்கயா. ரொம்ப போட்டா கரைச்சிரும். உப்பு இல்லாம பண்ணோம். சிக்கன் மொத்தம் 3 கிலோ தண்ணிய ஊத்துல அப்படி தாண்டி பெரிய அடி வாங்கி நான் தாண்டி போராடுவேன். நான் வெறியா நான் விரும்பாண்டி. மக்களே, பிரியாணி செய்கிற முறை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க. ஃபஸ்ட் டைம் ஏதோ ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். யாரு பார்க்க மாட்டேன், அந்த ஒரு கொள்கையோட இருக்கேன். எங்க வீட்டுல அப்படி வளர்த்துட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பிரியாணிக்கு கிட்டத்தட்ட 3/4 வேலை முடிஞ்சிட்டு, அதனால வெங்காய பச்சடிக்கு வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. கையால கத்தி
பாதி சிக்கனை பொரிக்கிறதுக்காக வச்சுருந்தோம். அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டு முட்டையும் 2 உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டோம். வெயில் அடிக்கிற அடி தாங்க முடியல. அடுப்பு பக்கத்தில் இருக்கிறனால ரொம்பவே வெக்கையாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இந்த 5 ரூபாய்ஸில் இந்த ரோஸ் கலர் ஃப்ளேவர் தாங்க ரொம்பவே ஃபேவரெட்டு. உங்களுக்கு இந்த 5 ரூபாய்ஸில் என்ன கலர் ஃபேவரெட்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, சண்டே இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ஸில் எப்போ பார்த்தாலும் செல்லையே போட்டு நோண்டிகிட்டு இருக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சமைச்சு சாப்பிடுங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல மெமரிஸும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் உங்கள் டீம் பசங்களோட இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ஃபைனலாக பிரியாணிக்கு நல்லா தம் போட்டு வச்சுக்கிட்டு பக்கத்தில் உள்ள அடுப்பில் ரெடி பண்ணி வச்ச சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பயப்படாத மாமே, பயப்படாதடா மாமு. மொத்தம் விட்றாத, ஒவ்வொரு பீஸா விடுற மாதிரி பாரு. சிக்கன் எல்லாம் பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் தம் போட்டு வச்சிருந்த பிரியாணியை எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணோம். அதை எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கணக்காக தான் இருக்கு. அங்கே கொஞ்சம் தள்ளி வச்சு தட்டு. இப்போ நல்லா நெய் ஊற்றணும் இதுக்கு. இறுதி கட்டமாக முந்திரி, காய்ந்த திராட்சை இந்த ரெண்டத்தையும் பிரியாணி மேலே தூவி விட்டுக்கிட்டோம். உடஞ்சிரும். கிண்டிட்டான். அவனுக்கு அப்ப இல்லை, அடுத்த அப்படம் தான் சொல்லுவான். வாசம் நல்லா தான் இருக்கு பிரியாணி, நல்லா தான் இருக்கு. தண்ணி தந்துட்டு தண்ணி தான் கொஞ்சம் குழஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி அதிகமாக பிரியாணி உப்புமா பண்ணியிருக்கானு. பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்கறதுக்காக கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். எங்கேருந்து கறியே காணும். கறி நான் தான். இவ்வளோ இங்கே வை, எல்லாரும் ஷேர் பண்ணோம். கறி தூக்கிட்டான் கல்ல. ஆரம்பிக்கலாங்களா? வை வை வை. மக்களே, பிரியாணியோட டேஸ்ட்டு ஏதோ பரவாயில்லாமல் இருந்தது. சில்லி டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. இந்த வெங்காய பச்சடி இருக்குது, அதில் கொஞ்சம் இல்லை நிறையவே உப்பு போட்டுட்டானுங்க. வாயில் எடுத்து வைக்க முடியல, சரியான உப்பு. இருந்தாலும் நாங்கள் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். எனிவே, பாட்டு பாட தேவை மைக்கு. இந்த வீடியோவுக்கு பண்ணுங்கள் லைக்கு. இங்கிலீஷில் வரோம் பேராகிராஃபு நம்ம சேனலில் மறக்காமல் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபு. ரோட்டில் போகுது காரு, இந்த வீடியோவை பண்ணுங்கள் ஷேரு. வீடு கட்ட தேவை சிமெண்டு, எல்லாரும் மறக்காமல் பண்ணுங்கள் கமெண்டு. அண்டிலின் பை பாய். NSYT. நல்லா இருப்போம், நல்லது பண்ணுவோம், நல்லதே நடக்கும்.